கங்கைச்சரணம். அன்னாபிஷேகம் எனப்படும் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷ நிகழ்வு அனைவரும் அறிந்த ஒன்று. மேலாக அன்னாபிஷேகம் என்று சொன்ன உடனேயே அனைவருக்கும் நினைவில் வருவது கங்கை கொண்ட சோழபுரத்து பெருவுடையாருக்கு மிகப்பெரிய அளவில் செய்யப்படும் மகா அன்னாபிஷேக நிகழ்வுதான். ஸ்ரீ காஞ்சி சரணரின் அருளாசியுடன் ஸ்ரீ சங்கர மடத்தவர்களின் பங்களிப்பினால் கடந்த 42 வருடங்களாக தொடர்ந்து நடத்தப்படுகின்ற இப்பெரும் வைபவம் பரவலாக அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இதன் பின்னணியில் உள்ள எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நம்முடைய தமிழ் பக்தி பெருமை கொள்கின்றது. வாருங்கள் பார்க்கலாம். தமிழகத்தில் எவ்வளவோ புராதனமான கோயில்கள் ஆயிரக்கணக்கில் இருக்க அன்னாபிஷேகம் செய்வதற்கு கங்கை கொண்ட சோழபுரத்தினை காஞ்சி மகான் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி மனதில் இருக்கின்றதல்லவா? அதே சமயத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அன்னாபிஷேகம் இவ்வளவு பிரசித்தி பெற்றதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியில் கூடுதலாக எழுகின்றதல்லவா? அதற்கான விடையை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். பொதுவாக ஆலயங்களுக்கான ஆராதனைகள் தடையறாது நடைபெறுவதன் மூலமாகவே ஊர் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது சாஸ்திர விதி. அதன்படி கங்கை கொண்ட சோழபுரத்து உடையவருக்கு அன்னாபிஷேக கைங்கரியம் செய்வதன் மூலமே அப்பகுதியின் வறட்சி நீங்கி வளம் கிடைத்திடும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் காஞ்சி சரணர். அச்சமயத்திலேயே ஐப்பசி அன்னாபிஷேகம் அமைந்தது அவருடைய அனுகிரகம் என்பதை தவிர வேறென்ன சொல்வது? அப்படி தொடங்கப்பட்ட அன்னாபிஷேகம் தான் இன்றளவு மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. காஞ்சி சரணரின் உத்தரவின்படி அன்னாபிஷேகம் செய்யப்பட்ட அன்னமானது 5 பாகங்களாக பிரிக்கப்படுகின்றது. முதலாவதாக லிங்க பானத்தின் மேற்பகுதியில் இருந்த அன்னம் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதமாக விநியோகிக்கப்படுகின்றது. கீழ்ப்பகுதியில் இருந்து சேகரிக்கப்படுகின்ற அன்னம் சுற்றுப்புறங்களில் இருக்கும் நாற்கால் பிராணிகள் மற்றும் கால்நடைகளுக்கு அளிக்கப்படுகின்றது. மூன்றாவதாக ஆவுடையாரை சுற்றி இருக்கும் அன்னம் பறவை இனங்களுக்கு அளிக்கப்படுகின்றது. நான்காவதாக கீழிருக்கும் பகுதியில் இருந்து பெறப்பட்ட அன்னம் நீரில் கரைக்கப்படுகின்றது. இது மீன் போன்ற நீர்வாழ்வுகளுக்கு உணவாக ஆகின்றது. ஐந்தாவதாக தரையில் பரவி இருக்கும் அன்னமானது திரட்டப்பட்டு மண்ணில் புதைக்கப்படுகின்றது. இது மண்ணில் வாழும் புழு பூச்சிகளுக்கு உணவாகும்படி செய்யப்படுகின்றது. இப்படியாக காஞ்சி சரணர் வகுத்து கொடுத்த திட்டத்தின்படி இந்த அன்னாபிஷேகமானது மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.